இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அருண் அவருக்கு வேலை பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நாள் கூட லீவே இல்லையா, அப்படிப்பட்ட வேலையில் இருந்தாராம். அவர் எனக்கு ஒரு கம்பெனியில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடைக்கிற மாதிரி ஒரு கம்பெனி எனக்கு வேணும் ஆண்டவரே, அப்படி கொடுத்தீர்னா நான் இந்த ஊழியத்துக்கு உதவி செய்வேன், என்னால் என்ற காணிக்கை மாதம் மாதம் அனுப்புவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணாராம். ஆண்டவர் அற்புதமாக ஞாயிற்றுக்கிழமை லீவ் உள்ள ஒரு நல்ல சம்பளம் அதிகமுள்ள ஒரு கம்பெனியை கட்டளையிட்டாராம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாகன்னு பெங்களூர்லேருந்து எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால தேவ சமூகத்திலேருந்து வாழ்த்துதல்களை உங்களுக்கு கூறுகிறேன். அலேலோயா அலேலோயா அருக ஷபல பரவ. இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு
நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சி ஜாய் டிவியில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இதேபோல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:15 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் துதி ஆராதனை ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் ஒரு பத்திரிக்கை வெளியிடப்படுகிறது. உபவாச கூட்டங்கள் 3வது சனிக்கிழமை தோறும் 7 மணி நேரம் துதி ஆராதனை ஜெப கூட்டம் நடக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. நற்கிரிகள் நம்மளால் முடிஞ்ச வரை இந்த ஊழியத்தில் வருகிற காசுலேருந்து ஏதோ ஏழைகளுக்கு மிஸ்னரிகளுக்கு உதவி செய்ய கர்த்தர் கிருபை தந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்பட வேண்டும். பூமியில் சேர்த்து வச்சோம்னா புழு பூச்சிலாம் அரிச்சிடும். அல்லேலூயா. திருடன் கண்ணை விட்டு திருடுவான். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்குன்னு இருக்கு. அல்லேலூயா. நீங்கள் நானும் பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்கணும்? பரத்தில் சேர்த்து வைக்கணும். நம்ம கணக்குக்கு பலன் பெருகும்படி ஆண்டவர் என்ன செய்வார்? அல்லேலூயா. நம்ம சகல நன்மையில் அனுபவிக்க சம்பூரணமாய் கொடுப்பார். ஊழியர்களுக்கு நம்ம அதிகமாய் கொடுத்தவை வீண் வரை செலவு வராத நான் பார்த்துருக்கேன். ஏழைகளுக்கு செஞ்சால் உலகம் சொல்லும் ஏழைகள் சிரிப்பில் இறைவனை பார்க்குறேன்னு சொல்லும். ஏழைக்கு இறங்கணும். கண்களை விளக்குனா சாபு வரும்னு இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியங்கள் எவ்வளவோ இருக்குது. அது ஒரு சமுத்திரம் போல் ஃபாதர் பாடினது போல் சுவிசேஷத்தை ஆண்டவர் நிறைய பணம் கொடுத்தானா சுவிசேஷத்தில் போடுங்க. சதீஷ்குமாருங்கிற ஒரு பாஸ்டர் ஹைதராபாத்துலேருந்து பேசுவார். கல்வாரீஸ்வரர் என்ற நிகழ்ச்சியில் அவர் சொல்லுவார், இந்த சாப்பாடு தானத்தை விட வயிற்றுக்கு போஜனம் அளிக்கிற தானத்தை விட சுவிசேஷ தானம் பண்ணுங்கள் பாரு. அது உண்மைதான். சுவிசேஷம் பரவுவதற்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும். ஏன்னா அநேகுடைய உள்ளங்கள் சந்திக்கப்படும். ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்தவங்க சுகமாக இருப்பாங்க. ஆத்மாவுக்குள்ளே இயேசு வந்துட்டார்னு வைங்களேன், எல்லா குறைகளும் நிறைவாயிரும். தேவை நினச்சி கலங்க மாட்டாங்க. கர்த்தரை பிடிச்சிக்கிடுவாங்க. எந்த சூழ்நிலையிலும் மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் ஆண்டவர் மறுதளிக்க மாட்டாங்க. என்றென்றைக்கும் வற்றாத நீரூற்றாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தாகமாயிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவர் இறங்கக்கூடியவராக இருக்கிறார். விசுவாசத்தில் அதை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும். அல்லேலூயா. ரஹதேகா பாபாலா பாராபா. இந்த நல்ல சுவிசேஷ ஊழியத்துக்கு நம்ம இயன்றதை செய்யலாமே. அல்லேலூயா. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது அது வேறு விஷயம். ஆனால் ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவருடைய நாமத்தை அறிவிக்கிற சுவிசேஷ ஊழியத்துக்கு நம்ம எவ்வளவு நாள் செய்யலாமே. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவாங்களே. ஒரு ராஜா ரட்சிக்கப்பட்டார்னா அந்த தேசத்தில் பயங்கர ஆசீர்வாதம் இருக்கும், சமாதானம் இருக்கும். கர்த்தருக்கு பாருங்க, முழு எகிப்துக்கும் யோசேப்பு ஜனாதிபதியாக இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சமாதானம் இருந்தது. அவன் அகில உலகுக்கும் சாப்பாடு கொடுக்குறவனா மாற்றிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. தானியேல் பாபிலோன் ராஜ்யத்தை ஆளுகை செய்தான். அல்லேலூயா அல்லேலூயா. தாவீது சமஸ்த இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்தான். சாலமோன் ஆளுகை செய்தான். இப்படி கர்த்தருக்கு பயந்தவங்க தேசங்களை ஆளும்போது அங்கே சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், சவுக்கியம் இருக்கும், நிம்மதி இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் பழுகி பெருகும். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம். ராகதிகலபரவோ இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் பூரண கிருபை உண்டாவதாக. இதை பார்க்குற ஒவ்வொரு மேலேயும் அபிஷேகம் இறங்குவதாக, நுகங்களை முறிப்பதாக, ஒவ்வொரு மனக்கனும் திறக்கப்படுவதாக. ரக்க தீகா ராபாலாபா ராபா. வசனத்தை கேட்குற ஒவ்வொரு மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவதாக. ஒவ்வொரு வீடும் கொர்நேலி வீடாய் மாறுவதாக. அல்லேலூயா. யோசுவா வீடாய் மாறுவதாக, சகை வீடாய் மாறுவதாக. தெய்வ பிரசனம் ஒருவரையும் நிரப்பட்டு வசன பறிக்க பிசாசை இயேசு நாமத்தில் சபிச்சு தழுகிறோம். வசனம் 100 மடங்கு பலன் தருவதாக. பேசுவது நீங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் பேசுனா கரெக்டாக இருக்கும். நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்குறோம். இயேசு நாமத்தே பிதாவே. ஆமே ஆமே. இந்த நாளில் கூட செய்தியுடைய தலைப்பு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவாவின் புஸ்தகம் 1:5 அங்கே எழுதப்பட்டிருக்கு.
அந்த 5வது வசனம் யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அடுத்த வசனம், பலங்கொண்டு திடமானதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். சரி, ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு எப்போதும் உலகத்தின் முடிவு பரியந்தோ சதா காலங்களிலும் அவர் நம்மோடு இருக்க வேண்டுமானால் நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் அவரை விட்டு விட்டால் அவர் விட்டு விடுவார். அப்படிதான் இருக்குது பைபிளில். என்னை தேடினா பார்ப்பீங்க, தேடாட்டினா எப்படி பார்ப்பீங்க? அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் இருக்கிறது. ஆண்டவர் நம்ம போகும் இடமெல்லாம் கூட இருக்கிறார். ஆபிரகாமோடு கூட இருந்தார், ஈசாக்கோடு, யாக்கோவோடு, யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. இதை பார்க்குற ஒவ்வொருவரோடு அவர் இருக்கிறார், ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுதுமில்லை, நம்மளை கைவிடுவதில்லை. ஆனால் எப்போ அவர் கைவிடுவார், எப்போ விலகுவாருன்னா அவருடைய நியாயப்பிரமாணத்தை நம்ம மீறும்போது, அவருடைய வார்த்தையை மீறி நடக்கும்போது அவர்களை விட்டு அவர் விலகிடுவார், கண்டிப்பாக விலகிடுவார். அதனால தான் அங்கே எழுதப்பட்டிருக்கு யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலை அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். இது சங்கீதம் 1வது அதிகாரம் 1-2 அதை வாசிக்க முடியும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாவியுடைய வழியில் நிற்கக்கூடாது, துன்மார்க்கர் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. பொல்லாப்புக்கு நம்ம கண்களை விலக்கி காக்கணும். விசுவாசிக்க அவிசுவாசிக்க ஐக்கியம் ஏது? இன்றைக்கி அநேகர் பிஸ்னஸ் பண்ணுற கூட விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க, அவிசுவாசி ஃப்ரெண்டு கூட போட்டு நிறைய இது லாஸ் ஆகுது, ஒத்து வர மாட்டாங்க. ஒரு விசுவாசி பார்ட்னர் போடலாம், அது தேவனுடைய நீதிபடி நடக்கிறாங்களா, அவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறாங்களா, அவங்க கட்டளையில் கை கொள்கிறாங்களா அப்படின்னு ஆலோசிக்கணும். 2-3 சாட்சி மூலம்தான் ஒரு காரியத்தை நம்ம செலக்ட் பண்ண முடியும். அல்லேலூயா. ரக்காதிகார். அவர் யாரை விட்டு அவர் விலக மாட்டார். யார் செய்வதெல்லாம் வாய்க்குனா அப்படி நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கடைப்பிடிக்கணும், கை கொள்ளணும், தியானிக்கணும். பைபிளே படிக்காதவங்ககிட்ட எப்படி கர்த்தர் வாக்கிய பண்ணுவார் சொல்லுங்க பார்ப்போம். அவரோடு கூட இருப்பாரா? வேதத்தை மறந்தா நான் உன்னையும் மறப்பேன், உன் பிள்ளையிலும் மறந்துடுவேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியை டெய்லி வேத வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? வேத வசனத்தை உட்கொள்ளுறீங்களா? தாவீது சொல்கிறாரு, வேத வசனம் கிடைக்கும்போது நான் உட்கொண்டேங்கிறாரு. என் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது தியானிக்கும் போதுன்றாரு. நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதா? சும்மா கடமைக்கு ஆக்சிடெண்ட் ஆயிரும், காரியம் வாய்க்காது அப்படின்னு பேருக்கு ஒரு வசனம் காலண்டரில் படிச்சுட்டு போகிறீங்களா? எப்படின்னா ஆண்டவர் உங்களை விட்டு விலகத்தான் செய்வார். நான் உன்னை விட்டு விலகுவே அப்படின்றாரு. எப்பொழுது விலக மாட்டார்னா நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு எடுக்கப்படக்கூடாது. எதை பேசினாலும் வசனத்தினால பேசுங்க. அது அவிசுவாசியாக இருந்தாலும் நீங்கள் பாட்டுக்கு வசனத்தை பேசுங்க. அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, இயேசு அதைத்தான் கை கொண்டார். இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்க, 3 நாளில் எழுப்புவே அப்படின்றாரு. பரிசேயர் சதுசேயர்கிட்ட, நியாய சாஸ்திரிகிட்ட. அவங்களுடைய மனக்கண் திறக்கப்படலை. அவங்கெல்லாம் பேர் கிறிஸ்தவங்களாக இருக்காங்க. அது எப்படி இந்த ஆலயத்தை கட்ட 40 வருஷத்துக்கு மேலாச்சே, அது எப்படி 3 நாளில் எழுப்பிடுவார் இடிச்சா அப்படின்னு அவங்களுக்குள்ள மாம்சத்தில் சிந்திக்கிறாங்க. ஆண்டவரோ தன்னுடைய சரீரமாய் ஆலயத்தை குறித்து பேசினார். அவங்க ரட்சிக்கப்படலை, அவங்க மனக்கண் திறக்கப்படலை, அவங்க பெயர் கிறிஸ்தவங்க தான், அதனால் நம்ப மாட்டாங்கன்னு அவர் பிரிச்சுவலில் பேசாமல் இல்லை, அவர் பிரிச்சுவலில் தான் பேசினார். நீங்களாம் யார்கிட்ட பேசினாலும் பிரிச்சுவலில் பேசுங்க, அப்பொழுது ஞானம் கிடைக்கும். நமக்கு ஒருவர் எதிர்த்து பேசாத ஞானத்தால் நிரப்புவார். ராஜாக்களுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக உங்களை கொண்டு விடும்போது எதை எப்படி பேசுவோம் நீங்கள் நினைக்காதீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசணும்னு கற்றுத்தருவார், அதை பேசுங்க. அப்போ ஒருவர் எதிர்த்து பேசாத ஞானத்தை ஆண்டவர் தருவார். மனுஷ தயவு, தேவ கிருபை நமக்கு எப்போதும் தேவை. ஒரு சகோதரி சொன்னாங்க, எந்த மனுஷன் தயவு எனக்கு தேவையில்லை அப்படின்னாங்க. அவங்க அவிசுவாசி. இன்னொருத்தர் விசுவாசி அப்படி சொல்கிறாங்க, எந்த உதவி எனக்கு தேவையில்லை, யார் உதவி எனக்கு தேவையில்லை. அது எப்படி? இயேசு கிறிஸ்துவுக்கே மனுஷ உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு தேவை.
மனுஷ தயவுலும் தேவ தயவுலும் தெய்வ கிருபையிலும் வளர்ச்சியிலும் அவர் வளர்ந்து பெருகினார் இருக்கு இல்லையா? அப்போ அவருக்கே தேவ தயவு மனுஷ தயவு தேவைன்னா நமக்கும் தேவைங்க. நம்ம பார்க்குற மனுஷர்கிட்ட நமக்கு தயவு இருக்காங்க தேவைன்னா வேதத்தை கை கொள்ளணும், வேதத்தின்படி நடக்கணும். பல குற்றம் நம்ம மேலே சுமராது. பைபிள் நல்லா வாசிங்க, அதை மனசில் பதிய வச்சு வாயினால் அதை அறிக்கை பண்ணுங்க. நியாயபரமான புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாகன்னு இருக்கு. இன்றைக்கி வாயை திறந்துட்டாவே ஜனங்கள் பாருங்கள் ஏதாவது ஒன்று புலம்பிக்கிட்டு இல்லாத போலாத சொல்லிக்கிட்டு கற்பனை பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பேசுனா இயேசுவை பேசுகிறாங்க, அவ்வளோதான். இந்த சிறியில் எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். நம்ம வேத வசனத்தை தான் கம்பேர் பண்ணணும் எந்த ஒரு காரியத்துக்கும். அப்போ நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழலாம், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். யாரும் நம்மளை மேற்கொள்ள ஆண்டவர் விட மாட்டார், தீங்கு செய்யும்படி கைபோட விட மாட்டார். பவுல் மேலே கைப்படாமல் காத்தவர், யோசுவா மேலே யார் கையும் படாமல் காத்தவர் காப்பார். இந்த யோசுவா நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருந்ததுனால தான் பாருங்கள் சூரியனை சந்திரனை நிறுத்தக்கூடியவராய் மாற்றார். யாராவது சூரியனை சந்திரனை நிறுத்த முடியுமா அந்த உலகத்தில்? அவரை நிறுத்தினார் பாருங்களேன். யுத்தம் முடிவு வரையும் ஜெயம் கிடைக்கும் வரையும் அந்த சூரியன் அப்படியே நின்னது. அல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜெயபலமார் நம்மோடு இருக்கிறார். அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. முதலாவது நம்மை விட்டு விலகாது இருக்கிறதுக்கு நிபந்தனைகள் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாய் விட்டு பிரியக்கூடாது. வேத வசனத்தை நம்ம கை கொள்ளணும், கண்டிப்பாக கை கொள்ளணும். படித்தா மட்டும் போதாது, அதன்படி நடக்கணும். அப்போ தான் நம்ம பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். இந்த வேத வசனம் ஏட்டு சொரக்கா கிடையாது. அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆமென்று இருக்கிறது. எவ்வளவேன்னு பொய்யுறையாத தேவன் தேவ ஆவினால தேவ மனிதர்களை கொண்டு இந்த வேதாம்புத்தத்தை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த வேதத்துக்கு நடுங்கிறவனத்தை நோக்கி பார்ப்பார், வசனத்துக்கு நடுங்கிறவனத்தை ஆண்டவர் நோக்கி பார்ப்பார். வசனத்தை அசட்டை பண்ணால் அவர் உங்களை அசட்டை பண்ணிடுவார். உங்கள் வார்த்தை ஒரு நாளும் செல்லுபடி ஆகாது எங்கேயும். நீங்கள் வசனத்தை மதிங்க, அதை அறிக்கையிடுங்க. அப்போ உங்கள் வார்த்தை ஆண்டவர் கனம் பண்ணுவார். நீங்கள் பேசும்போது தயவு இருக்க கிடைக்க பண்ணுவார். அல்லேலூயா. ரக்க அதிகார வஷே. அடுத்து நம்ம பார்க்குறோம், நம்ம விட்டு விலகாமல் இருக்கணும்னா இன்னொரு காரியத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும்? விலகணும். பண ஆசை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. பண ஆசை எல்லாத்தையுமே வேறு. எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். பாருங்கள், பண ஆசை யாரை விட்டுச்சு? 2 வீடு இருந்தால் 3வது வீடு வாங்குறதுக்கு தான் பார்ப்பாங்க. 3 வீடு இருந்தால் இன்னொரு வீடு வாங்குவோம். கடை வாங்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோடைய கூட பிறந்த சகோதரன், அவர் இந்த ஊர் கிடையாது, வேறு ஊர். ஆனால் மதுரையில் நல்ல வேல்யூ மெயின் ரோட்டில் ஒரு கடை வருதுன்னு, அந்த கடை ஒரு 5-6 கடையாக பிரித்து வாடகை கூடலாம், நல்ல வருமானம் வரும், லட்சக்கணக்கான ரூபா வருமானம் வரும்னு கோடி கணக்காக போட்டு அதை வாங்கியிருக்காரு. மனைவி நகை எதையோ விற்று என்ன பண்ணியிருக்கிறாரு, வாங்கியிருக்கிறாரு. பண ஆசை. கடைசியில் அதில் ஒரு பெரிய மிஸ்டேக்குன்னு கேள்விப்பட்டேன். புறஜாதி செய்கிறாங்க, ஆண்டவரை பற்றி அறியாதவங்க. நீங்கள் சொத்து வாங்குறது தப்பு இல்லை, வாங்கலாம். ஆனால் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துங்க. ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்தணும். அதுதான் நமக்கு பிளஸ்ஸிங், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். பண ஆசை எல்லாத்தையுமே வேறு. கர்த்தருடைய இதை வஞ்சிக்கக்கூடாது. 5 வகை ஊழியம் இருக்குது. 5 வகை ஊழியத்துக்குமே நம்ம உதவி செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். தசமாத்த போகிற சபைக்கு கொடுக்கணும். மற்றதை நம்ம ஊழியர்களுக்கு என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஒரு ஊழியக்காரி இப்படி சொன்னார், அவர் 50 தான் வீட்டுக்கு பயன்படுத்துவாராம், 50 எடுத்து ஊழியங்களுக்கு போட்டுருவாராம். நற்கிரியை ஊழியத்துக்கும் சேர்த்து தான். அதனால் பாருங்கள், அவரை கர்த்தர் அவருடைய சந்ததியை அவரிதமாக ஆசீர்வதித்து வச்சுருக்கிறார். கொடுக்குறவனுக்கு எவனும் சிநேகிதன், வாங்குவதே பாக்கியில் கொடுப்பதே பாக்கி என்று அப்போஸ்தலர் 20:35 சொல்லுகிறது. பண ஆசை வேண்டாம். பண ஆசை எல்லாத்தையுமே வேறு. என்னத்தை கொண்டு வந்தால் என்னத்தை கொடுக்க போகிறோம் சொல்லுங்க பார்ப்போம். எங்கள் அப்பா அவ்வளவு சம்பாத்தியம் பண்ணார். அவர் இறக்கும்போது மோதிரத்தெல்லாம் கலட்ட முடியாமல் கழட்டிட்டாங்க. அதோடு விட்டாங்களா, விரலை வெட்டி எடுத்தாங்க. ஏன்? தங்கம் இல்லையா? அப்போ அந்த ஜீவன் பாருங்களேன், கொஞ்சம் நம்ம நினச்சி பார்த்தோம்னா நம்முடைய லைஃப்பு, இந்த சரீரம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட வேண்டினால் மண்ணுக்கே அது திரும்புது. இதில் ஆண்டவர் கொடுத்த ஜீவன் இருக்க வேண்ட இந்த சரீரத்துக்கு மதிப்பு. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இதை யார் நம்ம கெடுக்க விடக்கூடாது. வேசித்தனத்துக்கு அல்ல அந்த சரீரம். எப்படி வேணாலும் இது ஆளுகை செய்ய முடியாது, தெரிஞ்சுக்கங்க. பண ஆசை எல்லாத்தையுமே வேறு.
நீங்கள் இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஆண்டவர் தரன்னு நினச்சிட்டானா உங்களுக்கு தருவார். உங்களுக்கு 4 பிள்ளை இருக்கலாம், 4 பிள்ளைக்கு 4 வீடு வேணும், தப்பு கிடையாது. இப்போ ஒரு வீடு தான் இருக்குது, பரவாயில்ல, இருக்கிறதுல சந்தோஷப்படுங்க. லஞ்ச ஊழல் வாங்கக்கூடாது. பண ஆசை அது ஆபத்து, அது சாபத்தை கொண்டு வந்து விட்டுரும். வீட்டில் உங்கள் சந்ததி நல்லா இருக்க முடியாது, கண்டிப்பாக நல்லா இருக்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற சம்பளம் போதும் என்று எண்ணுங்கள். யோவான் ஸ்நானகனிடம் வந்து அவன் வனாந்தரத்தில் குடியிருக்கிறான். எருசலேம் நகரத்தார் சுற்றி இருக்கிற எல்லா நகரத்தார் என்ன செஞ்சாங்க, இந்த வனாந்தரத்துக்கு தேடி வந்து சகல அதிகாரிகளும் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும், உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்று நினையுங்கள், லஞ்ச ஊழல் வாங்காதீங்க, அரசாங்க பணத்துக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டாங்கன்னு பார்க்குறோம். முழுக்க ஞானஸ்தானம் பெற்றாங்க நிறைய பேர் இல்லையா? ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, பண ஆசை எல்லாத்தையுமே வேறு. பண ஆசை வெறுங்க. கத்தர் கொடுத்தாலும் சோத்திரம், கொடுக்காட்டாலும் சோத்திரம். அவங்களுக்கு அது இருக்குது இது இருக்குது, கார் மாற்றிக்கிட்டே இருக்காங்க, நகையை மாற்றிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு இருக்கு மாற்றுறாங்க. நமக்கு அந்த ஆசை வேணாம், மண் ஆசை பொன்னாசை வேணாம். கத்தரே நமக்கு, அவர் தான் ஆத்ம மணவாளன். வேறொரு ஆசை இல்லை. ஏசையா உம்மை தவிர உதடளவில் அல்ல, அது உள்ளளவில் நம்ம பாடி அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். இயேசுவை அநேகருக்கு நம்ம வெளிப்படுத்தணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அவருடைய அடையாளங்கள் நம்ம தரித்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் மறுரூபமாக இருக்க வேண்டும். உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகங்கள் இருக்கு. நம்ம மனம் புதுசாக மாறிடுச்சா, இல்லை இச்சையில் இருக்குதா, காசு பணம், அந்த பொருள் இந்த பொருள், அதை வாங்கணும் இதை வாங்கணும். கிறிஸ்மஸ் வரப்போகுது, கத்தர் ட்ரெஸ் கொடுத்தாலும் சோத்திரம், ட்ரெஸ்ஸு கொடுக்காட்டாலும் சோத்திரம். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அவங்களாம் புதுசு எடுத்துட்டாங்க, நமக்கு எடுக்க முடியல, இப்போ கவலைப்படாதீங்க. ஆண்டவர் தரன்னு நினச்சிட்டானா எங்கிட்டிருந்து தருவார், ஏன்றிருந்து தருவார். பிறருக்கு நம்மளை கொடுக்க வைப்பார். நீங்கள் எதை வெறுக்கிறீங்களோ அதை அதிகமாக ஆண்டவர் தருவார். ஆகவே பண ஆசையை விடுங்க, அப்பொழுது கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. முதலாவது நியாயப்பிரமாண புஸ்தகம், வேத வசனத்தை நம்ம கடைப்பிடித்து நடந்தால் நம்ம விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். ரெண்டாவதாக பணத்தை நம்ம வெறுத்தோம், உலகத்தை வெறுக்கணும், சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்ன வரணும். அப்பொழுது என்ன செய்ய மாட்டார், நிச்சயம் நம்மளை விட்டு விலகவோ கைவிடவோ மாட்டார். மூன்றாவது காரியமாக ஒரு காரியத்தை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 15:25, அடுத்து அப்போஸ்தலர் 15:20, ரெண்டுமே ஒரே வசனம்தான். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்போஸ்தலர் 15:20, விக்கிரங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் 1, 2 வேசித்தனத்திற்கும், 3 நெருங்குண்டு செத்ததற்கும், 4 இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டுமென்று நான் தீர்மானித்திருக்கிறேன். இவைகளை அல்லாமல் அதே இதில் அதே 15வது அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து வாசிக்க முடியும். இவைகளை அல்லாமல் வேறு ஒரு கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கலை. பாருங்கள், புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நம்ம புறஜாதியிலேருந்து ஒரு வேளை வந்திருக்கலாம், ஆண்டவருக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம், பிறந்த நாள் முதல் நம்ம வேறு தெய்வங்களை வழிபட்டு ஒரு வேளை வந்திருக்கலாம். நான்லாம் அப்படி தான் இருந்தேன், சிறுபிள்ளை முதல். நான் கிறிஸ்டினே கிடையாது. மறுபடி பிறக்க கர்த்தர் உதவி செய்தார், மனக்கண்ணை திறந்தார். அவர் தான் தேவன், வேறு ஒரு தேவன் இல்லை என்பதை நான் அறியும்படி எனக்கு என் மனக்கண்ணை ஆண்டவர் என்ன செஞ்சார், திறந்தார். அதே அப்படி என்ன மாதிரி புறஜாதியிலேருந்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னவெனில், அப்போஸ்தலர் 15:28, 29, எவையெனில் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு சத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. 29வது வசனம், அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றை உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்தாவிக்கு எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். அப்போஸ்தலர் எழுதுகிறார்கள், புறஜாதி இருந்து தொடப்பட்ட ஒருவருக்கு எழுதுகிறார்கள். இல்லை, ஒருவேளை நீங்கள் பேர் கிறிஸ்தவங்களாக இருந்திருக்கலாம், உங்களை ஆண்டவர் ரட்சித்திருப்பார், மனக்கண்ணை திறந்திருப்பார். ஆர்சியிலேருந்தோ சிஎஸ்சிலேருந்தோ லுத்தரிலேருந்தோ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை வேறு சமுதாயத்திலேருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஒரே ரத்தத்தினால எல்லா மனுக்குலத்தையும் தோன்ற பண்ணினவர் தான் ஆண்டவர். கேட்டிங்களா? ஆகவே இங்கே நம்ம பார்க்குறோம்,
எதுக்கு நீங்கள் அப்போ உங்களை விட்டு ஆண்டவர் விலக மாட்டார், கைவிட மாட்டார். விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, உண்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இது பைபிள் எழுதப்பட்டிருக்கு, 2 இடத்துல எழுதப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 15:20, அடுத்து அப்போஸ்தலர் 15:28, ரெண்டும் ஒரே அதிகாரத்தில் தான் வருது. இரத்தத்திற்கும், அதாவது ரத்தம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஒருவேளை தெரியாமல் நான் ஆரம்பத்தில் சாப்பிட்ருக்கேன், எனக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட முந்தி, என் மனக்கண் திறக்கப்பட முந்தி நான் சாப்பிட்ருக்கேன். இது சாப்பிடக்கூடாதுன்னு சத்தியம் தெரிஞ்ச உடனே அதை விட்டுட்டேன். தெரியாமல் செஞ்சால் ஆண்டவர் மன்னிக்கிறாரு. இரத்தத்திற்கும் அதே போல் நெருங்குண்டு செத்தது, வியாதி வந்து சாகுது, அடிபட்டு சாகுது மிருகங்கள், ஆடோ மாடோ கோழியோ அடிபட்டு செத்துருச்சு ஐஸ்லாண்டில், அதை என்ன செய்யக்கூடாது, திங்கக்கூடாது. நெருங்குண்டு செத்ததுக்கும் வேசித்தனத்துக்கும், வேசித்தனம் மனைவி ஒருத்தி தான் இருக்கணும் ஒரு கணவனுக்கு, அதே போல் ஒரு புருஷன்தான் ஒரு மனைவிக்கு இருக்கணும். வேசித்தனம் பண்ணக்கூடாது. இவைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும், விலகி இருக்க வேண்டும். இதுதான் கட்டளை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும். ஒன்றும் பாரமானவை இல்லை. அப்படி பாரமானவையில் உங்கள் மேலே நாங்கள் சுமத்தக்கூடாதுன்னு அப்போஸ்தலர் எழுதுகிறாரு, பவுல் எழுதுகிறாரு. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கு நலமாக கண்டது. ஊழியக்காரர் எங்களுக்கும் பரிசுத்த ஆவியாக தேவனுக்கு இதுதான் நலமாக தெரியுது, நீங்கள் சுகமாக இருங்க அப்படின்னு எழுதுகிறாரு. இப்போ ஆண்டவர் நம்ம விட்டு விலகாமல் இருப்பதற்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கை கொள்ளணும். 2வதாக பணாசை இருக்கக்கூடாது. 3வதாக ஆண்டுடைய வழி நடத்தும்படி நடக்கணும். எதைகளை விளக்க சொல்கிறாரோ விளக்கிறணும். எதை கை கொள்ள சொல்கிறாரோ அதை கை கொள்ளணும். எதை சாப்பிட சொல்கிறாரோ அதை சாப்பிடணும். எதை பிடிச்சிக்கிட சொல்கிறாரோ அதை பிடிச்சிக்கணும். எதை விட்டுற சொல்கிறாரோ விட்டுறணும். அவர் சொல்கிற வழியில் நடந்தால் நிச்சயம் நம்மளை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ரகா லாபா ராபா, ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகாதவர், கைவிடாதவர். மனம் நொந்த போது ஜீவ தண்ணீரை தந்து தாகத்தை தீர்க்கிறவர் நீர் ஒருவரே. இதை பார்க்குற ஒவ்வொருவரும் ஆண்டவரே எதுக்கெல்லாம் விலகி ஓடணும், எப்படி நடந்துக்கொள்ளணும் ஆண்டவரே. ரிகா ஷபாலாபாராவோ ரிகா பாபாலாபாராவோ ஆண்டவரே, வாழ்நாளெல்லாம் நன்மைகிரிவின் தொடருவதற்கு கத்தர் கூட எப்போது இருப்பதற்கு ஆண்டவரே, நியாயப்பிரமாண புஸ்தமாகிய வேத வசனம் ஆண்டவரே வாயை விட்டு ஒவ்வொரு விட்டு பிரியாதிருப்பதாக. ரக்கா தீகாலா ராபா, வேத வசனம் மனசில் பதிய மாட்டேங்குது. சத்ரு ஆண்டவரே கலையை கொண்டு வந்து போடுறான், மனசில் தங்க விடாதபடி சத்ரு கலை இப்போது இயேசு நாமத்தில் சுட்டரிக்கப்பட்டு போவதாக. ஒவ்வொரு இருதயங்களும் இப்போது கொழுந்து விட்டு எரிவதாக. ஒரு ராகா தீகாலா ராபா, ஒரு ராபா தீகா பாபா லாபா ராபா, வேத வசனத்தை ஆண்டவரை கை கொள்ள ஒருவருக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பொழுது ஆண்டவரை செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். தெய்வ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் இப்போது நிரப்பட்டோம். தெய்வ மகிமை நிரப்பட்டோம். ஒரு தீகா பாபா லாபா ராபா, சோர்வுகள், அசதிகள், சத்துரு போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், கடன்கள், அலையிலோயா ரகாலாவ கவலைகள், துக்கங்கள், இழப்புகள் இப்போது நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நினைத்திருக்கிறேன் சொல்வதற்காக நன்றி. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். தேவகரங்கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 94
87 மற்றும் 9443930850.